நாட்களாக பலர் எங்கிட்ட கேட்ட கேள்விகள் தான் இது. ஆனால் இப்போ இந்த தடவை யாரும் இதை கேட்கல. ஆனால் நாங்களே கேள்வி எழுப்பி நாங்களே பதில் சொல்கிறோம். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லென்ட் டேஸ் காலத்தில், புனித காலத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே, இதில் ரொம்ப துக்கமாக காணப்படுகிற காரியங்கள்லாம் இருக்குது. இது எதனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அங்கே தேவாலயத்தில் ஸ்திரீகள் தம்மூசுக்காக அழுதார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யார் இந்த தம்மூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவர் நிம்ரோத்தினுடைய பையன். தம்மூசுக்காக ஏன் அவங்க அழுறாங்க, அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து தம்மூசுக்காக அவங்க அழுதுருக்கிறாங்க. ஏன் அழுதாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த நிம்ரோத்தினுடைய பையன் அவர் வேட்டைக்கு போகும்போது, தன்னுடைய 40வது வயதில் அவர் வேட்டைக்கு போகும்போது அவர் ஒரு மிருகத்தினால் அடித்து கொல்லப்படுகிறார். அவர் மரணம் அடைகிறார். அவர் பாதாளத்துக்கு போகிறார். பாதாளத்துக்கு போன அவரை மீட்பதற்காக அவருடைய தாய் அவருக்கு முயற்சி செய்கிறார். இந்த தாயை குறித்தும் இவருடைய பெயர் இதை குறித்தும் இன்னொரு நான் கேள்வி வசனம் பகுதியில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது அவர் என்ன செய்கிறாரு, பாதாளத்தின் கேட்டுக்குள்ளே போகிறார், தம்மூசை மீட்க போகிறார். அப்படி போகும்போது அவர் என்ன சொல்லிவிட்டு போகிறார் அப்படின்னு சொன்னால், தன் 40 நாளைக்குள்ளே நான் தம்மூசை மீட்டு கொண்டு வருவேன், 40 வயசுக்கு தக்கதாக 40 நாள் மீட்டு கொண்டு வருவேன், அது வரைக்கும் நீங்கள் தம்மூசுக்காக துக்கம் கொண்டாடுங்கள், அழுங்கள், யாராவது ஒருத்தர் வீட்டில் தம்மூஸ் பிறப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த 40 நாள் துக்கமானது தம்மூசுக்காக அனுசரிக்கப்பட்டது. ஆனால் பாதாளத்துக்கு போன அவருடைய தாயாரால் தம்மூசை மீட்க முடியவில்லை. அவர் தோல்வியோடு கூட திரும்பி வருகிறார். இது ஒரு மித்தாலஜி, அதாவது இது ஒரு கதை, அல்லது இது உண்மை சம்பவங்களோடு கூட புனையப்பட்ட ஒரு கற்பனை அப்படி இருக்குது. நிறைய மித்தாலஜியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையான இடங்களை வைத்துக்கொண்டு பொய்யான கதைகளை சொல்வார்கள். ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உண்மை சம்பவம் போலவே இருக்கும். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஆனால் அதில் சொல்லப்பட்ட இடங்கள், காலங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இதிகாசங்கள் இருக்குது. அப்படிப்பட்டதான ஒரு சுமேரியன் இதிகாசம்னு சொல்லலாம், அல்லது பாபிலோனிய இதிகாசம் சொல்லலாம். ஏன்னா சுமேரியன் இதிகாசமும் பாபிலோனிய இதிகாசம் ஒரே பெயர் தான். அந்த இதிகாசத்தில் ஒன்று தான் இந்த புக் ஆஃப் கில்கமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிறகு அசிரியர்கள் காலத்திலும் காணப்பட்டது. அதில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு கதை தான் இந்த தம்மூஸ். இந்த தம்மூசினுடைய காரியங்கள் தான் இன்னைக்கு, அதாவது அதுக்கு பிற்பாடு அந்த தம்மூசுக்காக அழுகிறது என்பது ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது. அதற்கு பிற்பாடு இது இஸ்ரவேலர்கள் கானானிற்குள்ளே பிரவேசித்த பிறகும் அது காணப்பட்டது. எப்போ வரைக்கும், தேவாலயம் கட்டின பின்பு தேவாலயத்துக்குள்ளும் இந்த பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலர்களுடையதான மாத கணக்கில் கூட தம்மூஸ் என்று வருகிறது. அந்த அளவுக்கு இந்த தம்மூசினுடைய வழிபாடு அவர்களுக்குள் ஊடுருவி விட்டது. அப்படிப்பட்டதான இந்த தம்மூசினுடைய வழிபாடு இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு, அதாவது கிறிஸ்தவம் உருவான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களை விட்டு போனது. ஆனால் யூதர்கள் அதற்கு பிறகு அதிக அளவில் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருகிறார்கள். ரோமர்களும் வருகிறார்கள். இந்த தம்மூசுக்காக அழுதல் ரோமர்களுக்குள்ளேயும் இருக்கிறது. அது வேறு ஒரு பெயரில் இருக்கிறது. அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தம்மூசுக்கான வழிபாட்டை அல்லது இந்த முறைமையை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு முடிவெடுக்கப்படுகிறது. காரணம், இது ஒரு மிக முக்கியமான ஊடுருவிய பண்டிகையாக பார்க்கப்படுகிறது. இந்நாட்களிலே எப்படி மற்ற மதத்தினுடைய பண்டிகைக்கு கிறிஸ்தவ மூலம் பூசப்பட்டு எப்படி கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வரப்படுகிறதோ அதே போல அக்காலத்தில் இது செய்யப்பட்டது. அப்படி தம்மூசுக்காக அவர்கள் துக்கம் கொண்டாடுதல் தான் பின் நாட்களிலே லென்ட் டேஸாக மாறியது. 40 நாள் துக்கம். மற்றபடி இந்த 40 நாள் துக்கத்திற்கும் வேதாகமத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஒரு சிலர் சொல்வார்கள், அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பாக இயேசு 40 நாள் துக்கமாக இருந்தார் என்று. ஒரு காலம் இல்லை. அவர் சில நாட்களுக்கு முன்பாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார், ராஜாவாக நுழைகிறார், கழுதையின் மேல் நுழைகிறார், அப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார். அதற்கு பிறகு பஸ்கா ஆசாரிக்கிறார். அப்பொழுதும் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்புதான் அவர்கள் கெத்செமனேக்கு போகிறார்கள். நன்றாய் கவனித்தீர்கள் என்று சொன்னால், கெத்செமனேயில் தான் அவர் வியாகுலப்பட்டார்னு இருக்கு. ஏன்னா அது சில மணி நேரங்களிலே உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் அவர் சுமக்க போறாரு. அது ஒரு சில மணி நேரங்கள் தான். 40 நாளைக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பிற்பாடு இது அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ளே ஊடுருவி விட்டது. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், அவர்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்த இந்த சம்பவங்களை எல்லாம் எதிர்த்து 1600வது வருஷங்களிலே, அதாவது 16th செஞ்சுரியில் மார்ட்டின் லூத்தர் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார். அவரால் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடிந்த அளவிற்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்த முடியவில்லை. காரணம் என்னன்னா, சீர்திருத்தம் பண்ணும் போதே இதையெல்லாம் அவர் ஒதுக்கி இருந்தாரா நல்லா இருந்திருக்கும். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை அடாப்ட் பண்ணி கொண்டு இதில் வந்து விட்டார். அதில் வந்த ஒரு சில காரியங்கள் தான் இது. இப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆலயங்களை விட்டு வெளியே போகிறது. உண்மையை புரிந்து கொண்டார்கள். இந்த சடங்காச்சாரத்தை அவர்கள் ஒதுக்கி தள்ளுகிறார்கள். இதை பற்றி அவர்கள் கவலைப்படுகிறதே இல்லை. இந்த 21 நாளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஜபம் அப்படிலாம் வைக்கிறாங்க.
ஏன் குறிப்பிட்ட இந்த 21 நாளில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு பதில் இல்லை. என்னன்னா அந்த தம்மூசுக்காக அழுகிற நாளை இப்போ ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஃபாஸ்டிங் ப்ரேயராக மாற்றிக்கிட்டோம். ஏன் பர்டிகுலராக இந்த 40 நாளில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னும் கேட்டால் இந்த 40 நாள் வந்து ரொம்ப கஷ்டம், பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்கிற டைம், அதுவும் இந்த வெயில் காலம் இருக்கக்கூடியது. ஆனால் அவர்கள் அந்த பண்டிகைக்கு முன்பதாக வைத்து விட வேண்டும், புனித வெள்ளின்னு சொல்றாங்க, ஈஸ்டர்லாம் சொல்றாங்களே, அதுக்கு முன்பாக இதை வைத்து விட வேண்டும் என்று சொல்லிதான் அந்த சடங்காச்சார பழக்கத்தை நாம ஆவிக்குரியவர்கள் ஃபாஸ்டிங் பிரேயர். அப்போ ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றது தப்பா? எப்போ வேணாலும் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணலாம். ஆனால் குறிப்பாக இந்த 40 நாள் தான் ஏன் பண்ணணுங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இந்த 40 நாளில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும், பிள்ளைகளுக்கு இருக்கு. அவர்கள் எப்படி அதை ஒரு சடங்காச்சாரமாக அனுஷ்டிக்கிறார்களோ, இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயரும் அதே மாதிரி சடங்காச்சாரமாக அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 மணி நேரம் ஃபாஸ்டிங்கு, ஒரு வேளை ஃபாஸ்டிங்கு, இப்படிலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன விதத்தில் ஃபாஸ்டிங்கில் வருதுன்னே நமக்கு தெரியாது. சரி, இருந்துருப்பட்டோம், யாரையும் நம்ம வந்து குற்றப்படுத்த வேண்டாம். ஆனால் இது வேதாகமத்திற்கோ அல்லது பைபிளுக்கு சம்பந்தப்பட்டதான எந்த ஒரு இதற்கும் இது ஒத்து வராது. இது வந்து பியூர்லி ஒரு பேகன் வர்ஷிப், அதாவது மாற்று மதத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான ஒரு பழக்க வழக்கமே ஒழிய தம்மூசுக்காக அழுதலும் இந்த லென்டேஸும் இன்னைக்கு வைக்கிறதான ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்று சொல்லப்படக்கூடியதான இந்த இடைப்பட்ட காலத்தில் வைக்கிறது ஃபாஸ்டிங் ப்ரேயர். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் தப்பே கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம், இப்பயும் பண்ணலாம். ஆனால் குறிப்பாக ஏன் இப்போ பண்ணுறோம்? கரெக்டாக அந்த ஈஸ்டருக்கு முன்னாடி தான் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறோம். என்ன காரணம்? எல்லாரும் லென்டேஸில் இருக்கும்போது நாம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சிருவோம், அதான் காரணமே ஒழிய மற்றபடி இந்த பர்டிகுலர் நாளில் வைப்பதற்கு ஆவிக்குரியவர்களுக்கு கூட வேற எந்த ரீசனும் இல்லை. இது நிதர்சனமான உண்மை இதுதான். இன்னும் கூட இந்த தம்மூசுக்காக அழுகிறத குறித்து வேதாகம ரீதியாக நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லணும்னா, இயேசு தெளிவாக அந்த பாடுகள் மத்தியில் போயிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு தான் போனார். அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் தான் சொன்னார். இன்னைக்கு உட்காந்துட்டு நம்ம இயேசுக்காக அழுதுட்டு இருக்கிறோம். இது அவர் வார்த்தையை மீறுதல், அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது. அதுவுமே தப்பு தான்.